அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இமிர் முன்னெடுத்து நடத்தும் நூல் அறிமுக விழா நிகழ்வு 444க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நம் சிறப்பு நிகழ்வில் நாகர்கோவிலை சேர்ந்த கவிஞர் கவிதை கரை வினி அவர்களின் என் தேநீர் இடைவேளை கவிதை நூலை அறிமுகம் செய்யவிருக்கிறோம். இந்நூலினை நமக்கு அறிமுகம் செய்து வைக்க சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாவலர் சே மன்னர் மன்னன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேலும் இந்நூலுக்கு மகிழ்வுரை அளிக்க பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்வினை முறைப்படி தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கவிருக்கிறோம். அவருக்கும் இந்த சமயத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நிகழ்வில் மகிழ்வுரை அளிக்கவிருக்கிறார் நம்முடைய முனைவர் வெற்றி நிலவன் ஐயா அவர்கள். இவர் தமிழ் இணை பேராசிரியர், மாநில கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். இவருடைய பெயர் பே ஜெயச்சந்திரன். இன்னைக்குதான் எனக்கே தெரியும். நான் வெற்றி நிலவன் ஐயான்னு அப்படியே இருக்கேன். இன்னைக்கு இந்த புத்தகத்துல பார்க்கும்போது இவருடைய குறிப்புகள் எல்லாம் நான் சான்றோர் தளத்துல இருந்து தான் எடுத்தேன். நான் யாரையும் கேட்கல. சரி, சான்றோர் தளத்துல எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் பார்த்தேன், ஜெயச்சந்திரன் அப்படின்னு போட்டிருந்தது. வெற்றி நிலவன் ஐயா அவர்கள் 9 நூல்களை இது வரைக்கும் வெளியிட்டிருக்காரு. நிமிர் பதிப்பம் கடற்கரை கவிதைகள் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி எல்லா புத்தகங்களையும் ஐயா அவர்கள் இதுவரை 9 நூல்களை வெளியிட்டிருக்காங்க. ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 102 ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. பன்னாட்டு ஆய்விதழ்கள், பன்னாட்டு அளவில் 37, பன்னாட்டு ஆய்விதழ்களில் 19, தேசிய அளவில் 33, கல்லூரி அளவில் 12 அப்படின்னு இதுவரை 102 ஆய்வு கட்டுரைகள் ஐயா வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் பணியில 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில ஐயா அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இது வரைக்கும் ஏற்றுள்ள பொறுப்புகள் அப்படின்னா, ஆசிரியர் சான்றோர் தளத்தில் ஆசிரியராக இருக்கிறார். கவிதை பெட்டகம் மின் இதழில் தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு குழுவில் செயற்குழு உறுப்பினராக ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. மற்றும் உலக தமிழ் கழகம் குடந்தை கிளை அதுல ஐயா செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பெற்ற விருதுகள் பாத்தீங்கன்னா, நம்மளாம் 1, 2, 3, 4ன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயா அவர்களை பார்த்த கவிதைக்கான விருது அப்படின்னு பார்த்தா 189ன்னு இருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே அடடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா 189 ஏதோ கவிதை விருதோட பெயர் நினைச்சேன் நான். ஆனா அது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்த உடனே உண்மையிலேயே ஒரு சிறப்பான விடயமாகுது. ஆசிரியர் பணிக்காக 9 விருதுகளையும், தமிழ் பணிக்காக 26 விருதுகளையும், கவிதைக்காக 189 விருதுகளையும், சமூக செயற்பாட்டுக்கான விருதுகள் 4ஐயும் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல தொலைக்காட்சி விருதுகளையும் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில பணியாற்றி இருக்கிறாரு. மன்னை ராசகோபால சுவாமி அரசு கலைக்கல்லூரியிலையும் பணியாற்றி இருக்கிறாங்க. அரசினர் கலைக்கல்லூரி அதிலையும் கும்பகோணத்திலையும் பணியாற்றி இருக்காங்க. தற்போது மாநில கல்லூரியில் பணியாற்றி வருகிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு முனைவர் பேராசிரியர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களை மகிழ்வுரை அளிக்க அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா வாங்க ஐயா. இவர் ஒரு குறிப்பு, ஒரு சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர். அதை சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய 3வது நூலுக்கு என்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு சிறப்பான தொகுப்பாளர். இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க எப்படி நிகழ்ச்சியை தொகுக்கணும்னு கத்துக்கிறோம். ஐயா அவர்கள் அவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்பதையும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா வாங்க ஐயா. நன்றிங்கம்மா. நல்லா கேக்குதுங்களா? அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக சிறந்த நூல்களை எல்லாம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அரிய பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு குறித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே என் முகத்திற்கு இந்த திரையிலே தெரியக்கூடிய அத்தனை பேருமே படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் இந்த அரங்கத்திலே. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே அரங்கத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். ஆற்றல் மிக்க படைப்பாளி, என்னுடைய அன்புக்குரிய நண்பர், தொடர்ச்சியாக கவிதைகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய வெனான்சியஸ் என்கிற வினய் அவர்களை அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த நூலினை
இந்த அரங்கத்திலே எடுத்து அறிமுகம் செய்ய வேண்டும் என்று இந்த பணியினை செய்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை இந்த அரங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாகவும் நிதானமாகவும் இன்முகத்தோடும் இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி கவிஞர் சேரா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கிலே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மிக அழகாக நூலை அறிமுகம் செய்த தனித்தமிழ் தென்றல் அன்புக்குரிய சகோதரர் கவிஞர் மன்னர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக செல்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த சமீபத்தில் மிகவும் பிடித்த படைப்பாளிகளிலே நிச்சயமாக கவிதைக்கரை வினி அவர்கள் மிகவும் மிகவும் பிடித்தவராக இருக்கிறார். அது காரணம் இந்த நாம் இப்போ பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அத்தனையும் யாரை பற்றியோ பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பது போல இந்த அரங்கத்திலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் யாரோ யாரையோ பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பது போல மிக அழகாக ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு தொடரையும் ஒவ்வொரு உரையையும் ஒலியையும் கூட மிக நிதானமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கவிஞர் வினி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு இந்த அரங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அழகான தலைப்பு இந்த நூல். இப்போதெல்லாம் தேநீரோடு தான் எல்லாவற்றையும் பொருத்தி கொண்டே போகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. சூடான தேநீர் என்பார்கள். அதோடு ஒரு கவிதை, அது ஒரு கவிதையும் கொஞ்சம் தேநீரும் என்றெல்லாம் தலைப்பை வைத்துக் கொண்டு போகிற போது ஒரு மிக அழகாக என் என்று ஒரு வார்த்தையை போட்டு யாரு வேண்டாலும் எப்படி வேணாலும் அருந்து விட்டு போங்கள், இது என்னுடைய தேநீர் இடைவேளை, தயவு செய்து யாரும் உள்ளே வராதீர்கள் என்பதுதான் இதன் பொருளாக நான் புரிந்து கொள்கிறேன். என் தேநீர் இடைவெளியில் நான் என்ன செய்ய வேண்டுமோ நான் என்ன செய்வேனோ அதைத்தான் செய்வேன். அது உங்களுடைய தேநீர் இடைவெளியில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்பது போல மிக அழகாக வரையறுத்து என்னுடைய நேரத்திலே சிந்திக்கக்கூடிய நேரத்தில் எழுதக்கூடிய நேரத்தில் எதை செய்வேனோ அதையெல்லாம் செய்திருக்கிறேன். வாய்ப்பு இருக்குமேனால் உங்களுடைய தேநீர் நேரத்திலும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது போல மிக அழகாக அன்புக்குரிய சகோதரர் தந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய கவிதைகள் அழகியல் சார்ந்த கவிதைகளாக இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமானது. பாரதிதாசன் அவருடைய அழகின் சிரிப்பு என்று ஒரு படைப்பு உண்டு. ஒரே இரவில் எழுதப்பட்டது. அந்த நூல் ஒரே இரவில் எழுதப்பட்டது. அந்த கவிதைக்கான கருப்பொருள் கொடைக்கானல் தான். கொடைக்கானலே தங்கி இருக்கிறார், சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்துவிட்டு எதையெல்லாம் பார்த்தாரோ அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அறையிலே அமர்கிறார். அதையெல்லாம் அவருடைய நெஞ்சை விட்டும் அவருடைய கண்ணை விட்டும் அகலாமல் அவரை ஏதோ செய்து கொண்டே இருக்கிறது. அப்போது பாரதிதாசன் எழுத தொடங்குகிறார். அதுதான் அழகின் சிரிப்பு என்று ஒரு படைப்பாக நமக்கு கிடைத்தது. அதுபோல நம்முடைய அன்புக்குரிய வினி அவர்கள் கடற்கரை ஓரமாகவும் நீர்நிலைகளோடும் மனிதர்களோடும் நீர்வாழ் உயிரினங்களோடும் மிக நெருக்கமாக வாழக்கூடிய மனிதர் இவர். இவரும் என்னை பொறுத்தவரையில ஒரு கட்டுமரம் தான். நிச்சயமாக ஒரு கட்டுமரத்தோடு மிக அழகாக எல்லாவற்றையும் உயிரோடு பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க படைப்பாளி. மனிதர்களோடும் கரையில மனிதர்களோடும் பழகுகிறார், கரைக்கு உள்ளும் சென்று பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து அவற்றை எல்லாவற்றையும் படைப்பாக்கி இருக்கிறார். அவற்றையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உளவியலோடு தொடர்பு படுத்துகிறார், வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி கொண்டே போகிறார் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒன்று. உண்மையாகவே எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு அமைதி உடையவர் வினி அவர்கள். நான் நிரம்ப நிகழ்ச்சிகளிலே பார்த்து கொண்டே இருக்கிறேன். நேரடியாகவும் நிகழ்ச்சியிலே பார்த்தேன். ஒரு ஓரமாக நின்று கொண்டு யாரெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதையெல்லாம் சென்னையிலே நிகழ்ச்சியில் அவர் கவனித்துக் கொண்டே இருந்ததெல்லாம் நான் கவனித்தேன். அப்படியான ஒரு அருமை. யாரெல்லாம் அதிகமாக வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் படைப்பாளி ஆகி விடுகிறார். அது உண்மை. யார் அதிகம் வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்கள் தான் படைப்பாளி ஆகிறார் என்பதுதான் உண்மை. அது அவருக்கு அதிகம் இருக்கிறது என்பதுதான் நான் பார்க்கிறேன். அழகா எழுதிவிடு, அவருடைய கவிதை இது. அழகா எழுதிவிடு, எதுகை மோனை வசப்படும். எப்படி பாருங்க அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், ஒரு கவிதை எப்படி வருதுங்கிறது ரொம்ப அழகா பேசுறாரு. அழகா எழுதிவிடு, எதுகை மோனை வசப்படும், அன்பாய் பேசிவிடு, ஊரும் உலகம் நட்பாகும். ஊரும் உலகம் நட்பாகும். என்ன அருமையான விஷயம் பாருங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக அன்பா பேசணும் அப்படிங்கிறதா. கனி இருப்ப காய் கவர்ந்தது என்று வள்ளுவர் சொல்வாரு. அதுதான் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் என்பது உண்மை. நாம் எவரையும் வெறுப்பதற்காக எவரையும் சாடுவதற்காக பிறக்கவில்லை. உண்மையிலேயே நல்லவற்றை பேசுவோம். நல்லவற்றை பேசக்கூடாத இடமாக இருந்தால் நகர்ந்து செல்லும். அதுதான் சரியான
நிலையாக கூட இருக்கும். மிக அழகாக அதனை கவிதை, இவருடைய கவிதைகள் எப்படி பிறந்தது என்பதற்கான ஒரு அடிச்சுவடியாக இது இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. அதுதான் அழகாய் எழுதிவிடு எதுகை மோனை வசப்படும். நிச்சயமாக அவருடைய கவிதைகளிலே எதுகை மோனையும் எல்லா கவிதைகளிலும் வசப்பட்டு இருக்கிறது. அதற்காக தான் இந்த கவிதையை எடுத்து நான் உங்களுக்கு அரங்கத்திலே பதிவு செய்கிறேன். நிச்சயம் மீண்டும் பாருங்கள். எதுகை மோனை மட்டுமல்ல, இயைபும் இந்த இறுதி சொற்களும் பல கவிதைகளிலே நிரம்பி வந்திருப்பதை நான் பார்த்தேன். அத்தனை கவிதைகளையும் படித்தேன். உண்மையாதான், சும்மா நான் அரங்கத்துக்காக சொல்லவில்லை, அத்தனை கவிதைகளையும் படித்தேன். ஏற்கனவே சான்றோர் தளத்திலே நான் இது தொடர்பாக பேசியிருக்க வேண்டிய சூழல் காரணமாக பேச முடியவில்லை. இப்போது என்னை மீண்டும் அழைத்ததிலே காலையிலே அந்த அட்டவணை என் பெயரை பார்த்ததும் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு இடத்துல விடுபட்ட ஒன்று இன்னொரு இடத்துல கிடைக்கிறதே என்பது போல எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையிலே அவருக்கு இந்த நேரத்துல பாபு சசிதரன் அவர்களுக்கும் கவிஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அகத்தை அழகாக்கு, கவிஞர் சொல்றார், அகத்தை அழகாக்கு அகிலம் இன்னும் அழகாகும். இந்த உலகம் எவ்வளவு அழகாகும், அழகானதுங்கிற விஷயத்த யாரால இந்த உலகத்தை ரசிக்க முடியும், சுவைக்க முடியும், எல்லாரிடத்தையும் அன்பு காட்ட முடியும்னு சொன்னாக்கா அவங்கள்ட்ட அந்த அன்பும் அழகும் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியான ஒரு அமைதி, அப்புறம் ஒரு அமைதியோடு அன்போடு இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் வினி அவர்கள். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய அன்பை இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக இந்த இடத்துல அரங்கத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அதே போல கனன்று கொண்டிருக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு காத்திருக்க வேண்டும் ஒன்றினை அடைவதற்கு என்பதற்கு சொல்கிறார். கனன்று கொண்டிருக்கும் கனவுகளும் கனல்களே, மிக அழகா சொல்றாரு. கனன்று கொண்டிருக்கும் கனவுகளும் கனல்களே, பெரு நெருப்பாகலாம் காத்திரு, பெரு நெருப்பாகலாம் காத்திரு. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ரவுத்திரம் பழகு என்று பாரதியார் சொல்லுவார். கோபப்படுறது கூட பழகணும், கோபப்படாம இருக்கக்கூடாது. கோபப்படுத்த பழகிக்கிடு. எங்க கோபப்பட்டோம்னா அதுக்கான மதிப்பு இருக்குமோ அங்க மட்டும்தான் கோபப்படும். தேவையில்லாத இடத்துல கோபப்பட்டோம்னா அது எதிர் விளைவுகளை நமக்கு தரக்கூடும், அல்லது அந்த கோபம் மதிக்கப்படாமல் போகலாம். அதுதான் ரவுத்திரம் பழகு என்று சொல்வதில் இருக்கக்கூடிய சூட்சமம். அந்த சூட்சமத்தை மிக அழகாக சொல்றார். பெரு நெருப்பாகலாம் காத்திரு என்று சொல்கிறார். காத்திரு. நெருப்பினுடைய தன்மை ஒன்றை பொசுக்குவது என்பதுதான். உன்னை யாரேனும் துன்பம் செய்வார் என்றால் அவர்கள் தானே பொசுக்கி போவார்கள், நீ நெருப்பாக இருந்து விட்டால் என்கிற உள்ளீடாக அது இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. பறவைகளை பார்க்கிறார், கடலை பார்க்கிறார், நெருப்பை பார்க்கிறார், பறவைகளை பார்க்கிறார். பறவைகளை பார்த்த உடனே அவருக்கு மனதிற்குள்ளே தோன்றுகிறது, உயரங்கள் சிறிதாகிவிடும், உயரங்கள் சிறிதாகிவிடும் சிறகுகளின் முன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவருடைய கவிதைகள்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் அவ்வளவுதான், அதுதான் கவிதை, அது முடிஞ்சு போச்சு. அடுத்த 2 வரி அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி துணைக்கு சேர்க்கிறார், அவ்வளவுதான். உயரங்கள் சிறிதாகிவிடும் சிறகுகளின் முன். பறவைகளுக்கு கீழே எல்லாமே பெருசா, எல்லாமே சின்னதா, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதுதான் அது என்பதை சொல்லிவிட்டு சொல்ற. இலக்குகள் அருகாகும், பக்கத்துல வந்துரும், கிட்ட வந்துரும், வெற்றி பெறலாம், நோக்கி போயிடலாம். இலக்குகள் அருகாகும் முயற்சிகளின் முன். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாவற்றுக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்ற விதம் எனக்கு மிகவும் பிடித்தது. இப்படியாக நம்ம சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். இது ஒரு தனி உரையாக மாறிவிடும் என்கிற எண்ணம் கூட எனக்கு இருக்கிறது. சேரா சகோதரர் அவர்கள் இவரு தனியாக ஒரு நிலையில போய்கொண்டிருக்கிறாரு என்பது போல கவலையோடு பார்க்கிறார். கவலை வேண்டாம். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். பனித்துளி என நகர்கின்றன கணங்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படித்தான். பனித்துளி என நகர்கின்றன கணங்கள். நகல் எடுத்து விடு நகரும் முன், நகல் எடுத்து விடு நகரும் முன் என்று சொல்கிற வாழ்க்கை என்பது அப்படித்தான். ஒவ்வொரு கணத்தையும் யாரெல்லாம் சுவைக்க முடிகிறதோ, அனுபவிக்க முடிகிறதோ அவர்கள் தான் உயிரோடு இருக்கிறார்கள், உயிர்ப்போடு இருக்கிறார்கள், வரலாறாக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படியான ஒரு நிலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் நம்முடைய அன்புக்குரிய வினி அவர்கள். இவருக்கு இந்த வினி போன்ற படைப்பாளிகளை உலக தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிக அழகான பணியை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்கள். அவரோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி சேரா அவர்கள், வடலூர் ஜெகன் அவர்கள், அரங்கிலே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நம்முடைய விழுப்புரம் ஆதினி அவர்கள் என அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை பதிவு செய்து, ஆற்றல் மிக்க இப்படியான அடையாளப்படுத்த வேண்டிய நூல்களை நாம் மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை நான் இந்த அரங்கத்திலே விடுத்து நான் விடைபெறுகிறேன். நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம்.